வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று உறுதியான 398 பேர் அடையாளம். ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற உட்பொருளை நான் விமர்சிக்க முடியாது, சந்திரகாந்தன் தெரிவிப்பு. தமிழர்களையும் முஸ்லிம்களையும் இந்த நாட்டில் இருந்து விரட்டுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என சுரேஷ் கேள்வி. உண்மையை அறிவதற்காக சந்ததிகள் கடந்து மேலும் 30 வருடங்கள் காத்திருக்கவும் தயார், காணாமல் போனோர் குடும்பம் ஒன்றியம் தெரிவிப்பு. விவசாயிகள் போராட்டத்தை கைவிட விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவிப்பு. இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிக்க கூடாது என கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வரும் என அமித் தேவ் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்று உறுதியான மேலும் 398 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,38,718 அதிகரித்துள்ளது. இவர்களில் 13,159 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 7,487 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,11,863 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்துதலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,696 அதிகரித்துள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற உட்பொருளை நான் ஊடகங்கள் வாயிலாக விமர்சிக்க முடியாது. அதனுடைய நோக்கம் என்னவென்று அனைவருக்கும் தெரியும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற செயலணிக்கு ஜனாதிபதியால் ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டமை தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், அரசியல் ரீதியான கருத்துக்களை அதிகமாக கதைக்க விரும்பவில்லை. இது கோட்டபாய ராஜபக்சவின் முடிவின் பெயராலே நியமிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற உட்பொருளை நான் ஊடகங்கள் வாயிலாக விமர்சிக்க முடியாது. அதனுடைய நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே. நானும் வர்த்தமானி மூலம் ஜனாதிபதியின் முடிவினை பார்த்திருந்தேன். அவர் எந்த நோக்கத்திற்காக இவரை நியமித்தார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே அவர் நிலைப்பாட்டினை என்னால் விமர்சிக்க முடியாது. என்னுடைய நிலைப்பாடு அரசாங்கத்துடன் சேர்ந்து மக்களுக்கு நியாயத்துடன் சேவை செய்வது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை பற்றி கதைப்பதாக இருந்தால் விரிவாக கதைக்க வேண்டும். இது பல விமர்சனங்களை கொண்டு வரலாம் என நான் அதை பற்றி கதைக்க விரும்பவில்லை. ஞானசார தேரர் பற்றி என்னை விட ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும் தானே. எனவே அதில் நான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். மிக மோசமான இனவாதியை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லச் சொன்னால் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் இந்த நாட்டில் இருந்து விரட்டுவதும் அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் செய்வதும் தான் இவர்களது நோக்கமாக இருக்கும் என EPRLF-இன் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு நாடு ஒரு சட்டம் என்பது தொடர்பாக ஞானசார தேரர் தலைமையில் 13 பேர் கொண்ட ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இலங்கை போன்ற பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் கொண்ட வேறுபட்ட இனங்கள் வாழக்கூடிய நாட்டிலே பல்வேறு விதமான சட்டங்கள் இருப்பது என்பது இயல்பானது. உலகத்திலேயே பல்வேறுபட்ட சட்டங்கள் இருக்கின்றது. அமெரிக்காவின் சில மாநிலங்களில் மரண தண்டனை சட்டம் இருக்கின்றது, சில மாநிலங்களில் இல்லை. இலங்கையிலும் கூட யாழ்ப்பாணம் தேசவளமை சட்டம், கண்டிய சட்டம்,
சட்டம், ஹரியாத் சட்டம் என ஒவ்வொரு சட்டங்களும் காணப்படுகின்றது. இது இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக வழிவழியாக வந்த சட்டங்களே அவை. இது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஜனாதிபதியினால் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதன் அடிப்படையிலேயே இலங்கையினுடைய மிக மோசமான இனவாதி என கூறப்படும் ஞானசார தேரரின் தலைமையில் ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பர்மாவில் ரோஹாங்கிய முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அதற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டவர், இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளக்கூடியவர், முல்லைத்தீவு செம் நீராவியடி பிள்ளையார் ஆலய நீர்த்தேக்க கேணியில் நீதிமன்ற உத்தரவை மீறி பௌத்த பிக்குவின் உடலை தகனம் செய்தவர், நீதிமன்றத்தின் கட்டளைகளை ஏற்க மறுத்ததன் காரணமாக அவரை நீதிமன்றம் தண்டித்து சிறை தண்டனை வழங்கியிருந்த பின்பும் பொது மன்னிப்பில் விடுதலையானவர். இவ்வாறான ஒருவரது தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்று பேசுகின்ற பொழுது கேலியாகவும் சிரிப்பிற்கு இடமாகவுமே காணப்படுகிறது. இந்த நாடு எதனை முன்னெடுத்து செல்கிறது என்பது பெரிய கேள்வியாக இருக்கிறது. மிக மோசமான இனவாதியை கொண்டு வந்து ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்ல சொன்னால் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் இந்த நாட்டில் இருந்து விரட்டுவதும் அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் செய்வதும் தான் இவர்களது நோக்கமாக இருக்கின்றதா என கேள்வி எழுப்ப தோன்றுகிறது. ஒரே நாடு ஒரே சட்டம், மாகாண சபைகள் இல்லாமல் செய்கின்ற, மாகாண சபைகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமையை இல்லாமல் செய்கின்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு புதிய முயற்சியை உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. ஜனாதிபதிக்கு பதவி வந்த பொழுது சிங்கள பௌத்தத்தை பாதுகாப்பதே எனது கடமை என்றார். சிங்கள பௌத்தத்தை பாதுகாத்தல் என்பது வேறு, தமிழ் முஸ்லிம் இனங்களை இவர்கள் கலாச்சாரங்களையும் சட்டத்திட்ட நடைமுறைகளையும் இல்லாமல் செய்வது என்பது வேறு. அரசாங்கம் இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி என்பது தேசிய இனங்களான வடக்கு கிழக்கு தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், மலையக தமிழர்களாக இருக்கலாம், அவர்களுக்கான பண்பாடு கலாச்சாரம் என்பதை இல்லாமல் செய்வது. இது சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையில் இந்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனவா என்ற சந்தேகம் எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். எமது அன்புக்குரியவர்களை பறிகொடுத்த நாங்கள் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிவதற்காக கடந்த 30 வருடங்களாக காத்திருக்கின்றோம். ஆனால் இவ்விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உணரக்கூடிய வகையில் இன்னமும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை அறிவதற்கு, அதற்கான நீதியை பெறுவதற்கும் மேலும் 30 வருடங்கள் காத்திருக்க நேரலாம். ஆனால் உலக வரலாற்றில் ஒரு சமூகம் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முன்னெடுக்கும் போராட்டங்களின் ஊடாகவே மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்டோரை நினைவு கூறும் விதமாகவே சீதுவ ரத்தலுவில் அமைந்துள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நினைவிடத்தில் நேற்று புதன்கிழமை 31வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வருடாந்த நினைவு கூறல் நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, சட்டவிரோதமான முறையில் படுகொலை செய்யப்பட்டோர் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் கடந்த 30 வருட காலமாக நீதியை நிலைநாட்ட முடியாத காரணத்தினாலேயே 31வது தடவையாக இவ்வருடமும் அவர்களை நினைவு கூறுவதற்கான இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் உண்மையை கண்டறிதல், நீதியை நிலைநாட்டல் மற்றும் இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளல் ஆகியவற்றின் மூலமே வலிந்து காணாமலாக்கப்படல் என்பதும் ஒரு குற்றம் என்ற மனநிலையை அரசாங்கங்கள் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மத்தியிலும் ஏற்படுத்த முடியும். அதனை முன்னிறுத்தியே உண்மையை கண்டறிவதற்கான எமது போராட்டத்தையும் வருடாந்த நினைவுகூறல் நிகழ்வையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறோம். உண்மையை கூறுவதானால் எமக்கு இருக்கின்ற தைரியமும் உறுதிப்பாடும் இந்த நாட்டின் அரசியல்வாதிகளிடம் இல்லை. காலம் காலமாக அரசியல்வாதிகள் பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டு வெடிப்பு ஒன்றில் பிரேமதாச உயிரிழந்ததை தொடர்ந்து அவ்வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டன. ஆனால் அப்படுகொலைக்கான காரணத்தை, அதனை திட்டமிட்டவர்களையும் யாரும் கண்டறியவில்லை. துப்பாக்கி சூட்டின் மூலமே விஜய குமாரதுங்க கொல்லப்பட்டார். அவரது மனைவியான சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட போது அப்படுகொலை குறித்து ஆராயவில்லை. லலித் அதுல் முதலி, காமினி திசநாயக்க என்ற அந்த பட்டியலில் நீள்கிறது. ஆனால் சம்பவங்கள் தொடர்பில் உண்மையை கண்டறிய ஆட்சி பொறுப்பில் இருந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நானோ நைட்ரஜன் திரவ உரத்தை பயன்படுத்தி குறைவான விளைச்சலை பெறும் விவசாயிகளுக்கு நட்டஈடு வழங்கும் சுற்றறிக்கை எதிர்வரும் வாரம் வெளியிடப்படும். பெரும்போக விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான உரம் விவசாயிகளுக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற இணையவழி முறையாக ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட உரம் அவசியம் என உறுதிப்படுத்தப்பட்ட பயிர்ச்செய்கைகளுக்கு தேவையான உரம் மற்றும் கிருமி நாசினிகளை 3 அமைச்சுக்கள் ஊடாக இறக்குமதி செய்ய விவசாயத்துறை அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய தேயிலை மற்றும் தெங்கு உட்பட பெருந்தோட்ட பயிர்ச்செய்கைகளுக்கு தேவையான உரத்தை பெற்றுக்கொள்வதற்கான அறிவுறுத்தல் மற்றும் அனுமதி பத்திரம் வழங்கும் பொறுப்பு பெருந்தோட்ட அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை சேவை, கைத்தொழிலுக்கு அவசியமான பூக்கள், அதனுடன் தொடர்புடைய பயிற்சிகைக்கு தேவையான அனுமதி பத்திரத்தை விநியோகிக்கும் அதிகாரம் சுற்றுலாத்துறை அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நீர் மூலமான பயிற்சிகை, இடைவெளியை அடிப்படையாக கொண்ட பயிற்சிகை ஆகியவற்றிற்கு தேவையான இறக்குமதி அனுமதி பத்திரம் விவசாயத்துறை அமைச்சின் ஊடாக விநியோகிக்கப்படுகிறது. பெரும்போகத்திற்கு தேவையான சேதன பசலை உரம் மற்றும் நானோ நைட்ரஜன் கிருமி நாசினிகள் நாடு தழுவிய ரீதியிலுள்ள அனைத்து விவசாய திணைக்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விவசாயிகள் பெரும்போக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவசியமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. ரஷ்யாவிடம் இருந்து ஏவுகணைகளை கொள்வனவு செய்வதால் இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கக்கூடாது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு 2 முக்கிய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இதன்படி இந்தியா நம்முடைய மிகச்சிறந்த நட்புறவு நாடு. ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடம் இருந்து ஏவுகணைகள் வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா நாட்டின் நலனையும் நட்பையும் கருத்தில் கொண்டு இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கக்கூடாது. காட்சா சட்டத்தின்படி இந்தியாவிற்கு விலக்களிக்க அதிபருக்கு அதிகாரம் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் காட்சா சட்டத்தின்படி அமெரிக்க பொருளாதார தடை விதித்துள்ள நாடுகளுடன் ராணுவ மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் செய்யும் நாடுகள் மீதும் பொருளாதார தடை விதிக்க முடியும். ரஷ்யா மீது அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து ஏவுகணைகளை கொள்வனவு செய்வதால் இந்தியாவிற்கு பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் முழுவதிலும் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் வரும் என விமானப்படையின் மேற்கு கமாண்ட் பிரிவின் தலைவர் ஏர் மார்ஷல் அமித் தேவ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்துள்ள அவர், இந்திய விமானப்படையும் ராணுவமும் இணைந்து 1947 அக்டோபர் 27 மேற்கொண்ட நடவடிக்கையால் இப்பொழுதும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வசிக்கும் மக்களை அந்நாடு சரியாக நடத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உட்பட ஜம்மு காஷ்மீர் முழுவதும் விரைவில் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.